கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாய் எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்திலே வருவதில்லை. ஏசாயாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமையை நாம் தரித்து கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், வல்லமை இல்லாதபடிக்கு, ஆண்டவருடைய கிருபை இல்லாதபடிக்கு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா? எலும்பு எலும்பு சீயோனே, அவருடைய வல்லமையை தரித்து கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்த நகரமாய் எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வரும் பொழுது நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் அவருடைய அலங்கார வஸ்திரத்தை அவர் பந்தியிலே நாம் பங்கு பெறும்படியாக, அவருடைய அழைப்புக்கு ஏற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொல்றார், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அப்படி ஒரு அலங்கார வஸ்திரம் உன்னிடத்தில், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிற அலங்கார வஸ்திரம் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அதனாலே அசுத்தனும் சோதனம் விருத்த சேதனம் இல்லாதவனும் உன்னிடத்தில் வரமாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நாம் எழும்பு எழும்பு சீயோனே அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என்றால், நாம் அவருடைய வல்லமையை தரித்து கொண்டவர்களாக, அவருடைய அலங்கார வஸ்திரத்தை அணிந்து கொண்டவராக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அசுத்தனம் விருத்த சேதனம் இல்லாதவன் நம்மிடத்தில் வராதபடிக்கு அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, எருசலேமே வெற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. அநேக கட்டுகள், பிசாசினுடைய கட்டுகள், அநேக கட்டுகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம கழுத்தில் கிடக்கு, நம்முடைய இருதயத்தில் இருக்குது, நம்முடைய சிந்தையில் இருக்குது, நம்முடைய பார்வையில் இருக்குது, நம்முடைய பேச்சில் இருக்குது. அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம், அந்த கட்டுக்களை அவிழ்த்து விட்டு விலையமில்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மை அவருடைய இரத்தத்தினாலே ஸ்தோத்திரம் பாருங்க மீட்டு, பணமுமின்றி விலையுமின்றி மீட்டு கொண்டாராம் நம்மளை. பாருங்க, ஒரு நம்ம யாராவது காசு கொடுத்துருக்கோமா? அவருக்கு காசு கொடுக்கல. எந்த ஒரு காரியமும் அவருக்கு நாம் கொடுக்கல. பணமும் இல்லை, விலையும் கிடையாது. அது எந்த விலையும் கிடையாது. அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை என்ன செஞ்சு கொண்டார்? மீட்டு கொண்டார். ஆண்டவராய கர்த்தர் சொல்றார் பாருங்க. அதனால நாம் ஆண்டவருடைய அலங்கார வஸ்திரத்தை தரித்து கொண்டு, அவருடைய வல்லமையை தரித்து கொண்டு நாம் அவருக்கு எதிர்கொண்டு நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அவருடைய ஸ்தோத்திரம் வருகையின் போது நம்மை அழைத்து கொண்டு செல்ல கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம்? ஸ்தோத்திரம், தூசியை உதறிவிட்டு ரெடியாக இருக்கணும். ஆண்டவர் எப்போ வருவாருன்னு காத்திருக்கணும். அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வானத்தை அண்ணார்ந்து கொண்டு பார்த்திருந்து கொள்வது ஆண்டவர் என்ன செய்யப்பட்டார்? மேகத்தின் நடுவே எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல ஆண்டவராய கர்த்தர் இந்த உலகத்திற்கு மீண்டுமாய் வருவார். அதை நம்ம எல்லாரும் பார்ப்போம். மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் அவருடைய அலங்கார வஸ்திரத்தை உடுத்தினவராக, அவர் வல்லமையை தரித்து கொள்கிறவர்களாக நாம் ஆள வேண்டும். அதை எப்படியே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஜெபிப்போமா. வல்லமை மிக்க ஆண்டவரே, நீ ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நல்லவரே, நம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம், வல்லமையை தரித்து கொண்டு ஆண்டவரே உடைய அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு உடைய வருகைக்கு காத்திருக்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உடைய கரத்தில் தாழ்த்துக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.